ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பவுடர் அடிக்கிற ஸ்பான்ஸ் வச்சு இந்த பொருள் தான் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாப்பீஸ், ப்ளூ கலர் சாப்பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஸ்பான்ஸ்குள்ளே பஞ்சில் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருலாம். நான் வெளியே போட்டேன். இப்போ இந்த சைடில் ஒரு இது இருக்கிறது மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, உள்ளே பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் இருக்கா. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாப்பீஸ் எடுத்துக்கலாம். சாப்பீஸ் எடுத்து நல்லா இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஸ்லேடு இருப்பாங்க, ஸ்லேடு இருக்கும்ல, உங்கள் தங்கச்சிங்கிட்ட ஸ்லேடு இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சாப்பீஸ் நல்லா வரைஞ்சிட்டு அதை தேய்ச்சி இந்த மாதிரி ப்ளூ கலரில் அதுதான் ஐயா பெயிண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சாப்பீஸ் பண்ணலாம். நல்லா அடிச்சுட்டு மறுபடியும் அதை தட்டிக்கணும். மறுபடியும் சாப்பீஸை வரைஞ்சி நான் தேய்ச்சி இது பண்ணேன். இது பாருங்க, நல்லா இருக்கா. இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இது பண்ணோம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் விடக்கூடாது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால் நான் போட்டு தேய்க்கிறேன். பாதி வந்துடுச்சு. இதனால் இன்னும் கொஞ்சம் கலந்து பண்ணேன். நல்லா போட்டு தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ங்க, சவுண்டில் வருது பாருங்க. ஓகே, இப்படி நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா வந்துடுச்சா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சது. இதுக்கு மேலே பெயிண்ட்டாக இது பண்ணிங்கன்னா அவ்வளோதான், தண்ணியில் முக்கிங்கன்னா போயிடும். நல்லா தட்டியும் எடுத்துக்கணும். சாப்பீஸ் இதெல்லாம் போகிற மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஆனால் கலர் அதில் தான் இருக்கும். நல்லா மறுபடியும் போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி கலர் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நாங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு லேசாக ஒரே ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கலர் இல்லாமச்சு, அது அந்த சைடு இது பண்ணி விட்டேன். வாங்க பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு ஒரு டைம் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். ஸ்கெட்சில் நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலரை வச்சு ஒரு ரோஸ் மாதிரி வரைஞ்சி கொஞ்சம் அழகாக டிசைன் போடலான்னு தான். பாருங்கள், பக்கத்தடி காட்டுறேன் பாருங்கள். இது கேமரா கொஞ்சம் கிளியராக தெரியல, இதனால கொஞ்சம் போக அழகாக இருக்குது. பாருங்கள், ஒரு ரோஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அந்த மாதிரி ரோஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த அழகாக இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீன் கலர் எடுத்துங்க. க்ரீன் கலர் எடுத்து அந்த ரோஸ்க்கு ரோஸ் மாதிரி டைப்லேயே நான் ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், நல்லா இருக்கா. இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுச் எதுக்கு தேவைப்படணும்னா, நீங்கள் டேப்லெட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை எதுவும் கார்டு மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி டேப்லெட் பவுச் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலே ஒரு ரோஸ் மாதிரி போட்டுக்கலாம். அழகாக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, மேலே கொஞ்சோண்டு இழுத்து ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம் சின்னதாக. சரிங்க, இப்போ க்யூட்டாக இருக்குல்ல. சைடுன்னு ஒரு 4-5 லீஃப் மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு லீஃப் மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக மேக் பண்ணலாம். பாருங்கள், அழகாக இருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். என் சைடு இன்னும் சின்னதாக ஒரு பால் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் இங்கேயும் சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி ஒரு வச்சுருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் எடுத்துக்கலாம். ரெட் எடுத்து என்னோடய இனிஷியல் வி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ் போட்டுக்கலாம். உங்கள் பேரை கொண்டு நீங்கள் எழுதலாம். நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். விஎஸ் மித்ரா. நான் ஷார்ட் ஃபார்மாக விஎஸ்எம்னு போட்டேன். அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிசர் வச்சு ஆஃபாக கட் பண்ணிட்டேன். இதை எடுக்காமல் அதில் ஒட்டிடுங்க, இது பேக் சைடில். அப்புறமேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டுங்க. ஒட்டினா நம்ம ஜிப் கூட வைக்கலாம். ஆனால் ஜிப் வைக்கிறதுக்குள்ளே இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். பாருங்கள், உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதில் நீங்கள் டேப்லெட் கூட வச்சு எடுத்து போகலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.